விடாமுயற்சி 4-7 நேத்து சரியான தூக்கமே இல்ல. ஏன்னு போன வீடியோ போய் பாருங்க, உங்களுக்கே தெரியும். அதுக்கப்புறம் வீட்டுல போய் பால் வாங்கிட்டு சொன்னாங்க. என்ன ப்ரோ சின்ன சின்ன வேலையை செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டா, நம்ம பண்ற சின்ன வேலை உங்களுக்கு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும், பண்ணி பாருங்க. வீட்டுக்கு வந்து கோட் சேட்ஸ் விசஸ் நோபடிங்கிற படத்தை பார்த்தேன், நல்லா இருக்கு. அப்புறம் ஓவர் திங்கிங் ஓவர்லோட் ஆயிடுச்சு. எந்த அளவுக்கு நான் மாத்திரை போட்டு தூங்குற அளவுக்கு. அதுக்கப்புறம் தூங்கி எந்திரிச்சு எப்பயும் போல நம்ம ரெக்கார்டிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் எடிட்டிங் ஒர்க்கை முடிச்சுட்டு இன்னைக்கு பெங்களூர் நம்பர் கூட்டிட்டு ஒரு சின்ன பையனும், அந்த பெங்களூர் நம்பர் யாருன்னா ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன், காலையில கோளாறு கொடுத்தாருல அவன் தான். இன்னைக்கு கோளாறு தான். 1 மணிக்கு வர சொன்னா 2 மணிக்கு தான் குளிக்க போறோம். அதுக்கப்புறம் வீட்டுல நம்மளால எவ்வளவு வெட்டி வைக்க முடியுமோ அவ்வளவு வத்தி வச்ச நண்பர்களே. நாங்க 2 பேரும் பயணம் ஸ்டார்ட் பண்றோம். அவங்க டாடியை டிரா பண்றேன்னாரு. இந்த மனசு யாருக்கு வரும் நண்பர்களே? எங்க ஊரு திருச்செங்கோடு. இது எந்த டிஸ்ட்ரிக்ட்ல வரும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. வெயிட் பண்ணி பாக்குறேன் எத்தனை பேருக்கு தெரியுது அப்படின்னு. பெங்களூர் நண்பர் கூட எதுக்கு இந்த பயணம் அப்படின்னா, எங்க ஊர்ல திருவிழா பார்க்க போலான்னு பார்த்தா அன்னதானம் போட்டுருந்தாங்க. நம்ம அன்னதானம் கொடுக்குற இடத்துல இல்ல, வாங்குற இடத்துல இருக்கோம். சாப்பிட்டு சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் முருகத்தை இழுக்க ஆரம்பிச்சாங்க. நாங்க போய் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். பட் நம்ம இவ்வளவு பெரிய தேரை பாக்குறோம். தேருக்கு பின்னாடி சின்ன சின்னதா நிறைய பேர் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் ஒண்ணு நினைக்கிறேன், கடவுள் நம்பிக்கை இருக்கு இல்லைங்கிற நம்ம பேச வேணாம். பட் கடவுளை நம்பி நிறைய பேர் உழைச்சிட்டு இருக்காங்க. அந்த உழைப்பை நம்ம நம்பணும். அதுக்கப்புறம் கோயிலை நோக்கி ஒரு குட்டி பயணம் 3 சுத்து சொன்னாங்க. நாங்க 30 சுத்து சுத்திட்டு வெளியே வந்து மறுபடியும் அன்னதான நண்பர்களே எங்க ஊர்ல இருக்கிற பெரிய கோயில போய் சாமி கும்பிட்டு ஒரு சின்ன ஒரு போட்டோ ஷூட். அங்க இருக்கிறவங்க யாரா இந்த கோளாறுன்னு நினைச்சிட்டு இருந்திருப்பானுங்க போல. அவங்களை எல்லாம் தட்டி விட்டு நாங்க வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். வீடியோ எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் அவன் புஷ்அப் எடுக்க ஆரம்பிச்சான். சரி அவங்க கூட சேர்ந்து நானும் புஷ்அப் எடுத்துட்டு சாமி கும்பிட்டு கிளம்பிட்டோம். வந்து பார்த்தா நான் ஆரம்பிச்ச தேர் முடியவே போகுது. இத்தனை பேர் இழுத்துட்டு இருக்காங்க. நாங்க 2 பேரும் ஒரு டீயை போட்டு வெயிட் பண்ணிருந்தோம். அப்பதான் பெரிய பிரச்சனை நடந்து, என்னன்னா என் மொபைல் சார்ஜ் காலி. அப்லோட் பண்ற டைமிங் வந்துச்சு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு குடுகுடுன்னு ஓடி போய் சார்ஜ் போட்டு அப்லோட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அண்ணன் நானும் ஒரு குட்டி பயணம். ஆல்ரெடி நான் சொன்னால அவன் ரேசர்னு மூஞ்சி இழுக்கிற அளவுக்கு ஓட்டிட்டு போறான். எங்க போறோம் அப்படின்னா ஜெராக்ஸ் எடுக்க. அங்க போயிட்டு எங்க அண்ணனை சும்மா இருக்க சொன்னா அங்க அது இதுன்னு பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் வெளியே வந்து நான் ஒரு 1/4 நேரமா நின்றுருக்கேன். ஜெராக்ஸ் எடுத்து வந்ததுக்கு அப்புறம் எங்க அண்ணன் திடீர்னு உடன் கோம் வாங்கணும்ன்றான். அது உடன் கோம்னா என்னன்னு கூட எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் இதை நோக்கி எங்க பயணம் போச்சு. 4-5 கடை ஏறி இறங்கணும். ஒரு கடையில கூட இல்ல. அதுக்கப்புறம் ஒரு கடையில எங்களுக்கு மாட்டுச்சு நண்பர்களே. அதுக்கப்புறம் இதுதான் உடன் கோம்னு எனக்கு தெரிஞ்சு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு நான் ஒர்க் ஷாப் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். என்ன ப்ரோ 2 நாளா ஒர்க் ஷாப் எடுக்கலன்னு கேட்டா, 2 நாளா ஹோம்ஒர்க் கொடுத்தேன். அது முடிச்சுட்டு வரதுக்கு அவங்களுக்கு டிலே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சேவ் த கேட் எண்டிங் செக்ஷன். உங்களுக்கும் ஒர்க் ஷாப்ல லேர்ன் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தா டிஎம் பண்ணுங்க, உங்களுக்கு டீட்டெயிலா நான் சொல்றேன். இந்த நாள்ல நான் ஒரு விஷயத்தை நல்லா கத்துக்கிட்டேன். நம்மளுக்கு எவ்வளவுதான் கஷ்டம் இருந்தாலும் கண்ணுக்கு தெரியாத கடவுளோட நம்பிக்கையும் கண்ணுக்கு தெரியாத நண்பனோட நம்பிக்கையும் இருந்தா போதும், நம்ம வாழ்க்கையில எவ்வளவு தூரம் வேணா போலான்னு.